ஹாய்மா, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் விஷஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வீட்டில் தீபாவளி ஸ்வீட்டுனால மைசூர் பாக் செஞ்சுருக்கோம். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இப்போது அப்லோட் பண்ண போகிறேன். நான் இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதை ஒரு சலடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம், அந்த திப்பி இல்லாமல். இப்போ நான் 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேங்க. இந்த கடலை மாவில் போட்டு நம்ம நல்லா அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. சின்ன சின்ன கட்டி கூட இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். நான் 1 கப் கடலை மாவு 2.5 கப்பு ஆயில் கீ சேர்ந்த கலவை எடுத்திருக்கேன். 1.5 கப்பு ஜீனி எடுத்திருக்கேங்க. ஒரு கப் ஆயில் நம்ம அதில் சேர்த்திட்டோம். இப்போ 2வது கப்புக்கு 1/2 கப்பு கீ 1/2 கப்பு ஆயில் சேர்த்தி இது 2வது கப்பு வருது. பக்கத்தில் ஒரு ஸ்டவ்லேயே பக்கத்துலேயே நம்ம ஒரு கடாயை வச்சு அந்த ஆயில் கீ கலவையை நம்ம ஹீட் பண்ணிக்குவோம். இன்னொரு 1/2 கப்பும் நான் அதில் சேர்த்துட்டேன். ஆக மொத்தம் 2.5 கப்பு நான் சேர்த்துருக்கேன். 2.5 கப்பு 1 கப்பு அதில் கலந்துட்டோம். 1.5 கப்பை இதை ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போது நம்ம எடுத்த மாவுனுடைய அளவுனுடைய கிண்ணத்துக்கு 1 கப் மாவுக்கு 1.5 கப்பு ஜீனி நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ இரும்பு கடாயில் நம்ம அந்த 1.5 கப்பு ஜீனியை சேர்த்துட்டு அது முழுகிற அளவு தண்ணியை ஊற்றி நம்ம கரைச்சி பாகு காய்ச்சலாம். இரும்பு சட்டிங்கும் பொழுது கொஞ்சம் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு கருப்பு கலர் மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடும். அதனால் நான் கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கேன். இதே இண்டாலியம் சட்டினா கூட நம்ம லோ ஃப்ளேமில் வச்சாலும் கைவிடாமல் கிண்டணும். ஆனாலும் அந்த கருப்பு கலர் வராது. என்கிட்ட இந்த ஒரு கடாய் தான் இருக்குது, இன்னொன்று இரும்பு தான் இருக்குது. இதுதான் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. ஏன்னா 1/4 கிலோ மாவு ப்ளஸ் ஜீனி ப்ளஸ் ஆயில் கீங்கும் பொழுது இது கிட்டத்தட்ட ஃபுல்லாக வரும் இந்த கடாய்க்கு. இதுக்கு மேலே பெருசு என்கிட்ட இல்லைங்க. அதனால் இதை நான் செய்கிறேன். இப்போ நல்லா பாகு பதத்துக்கு முந்தின பதம் பிசுபிசுப்பு பதம் வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கரைச்சி வச்ச கடலை மாவு கலவையை அது கூட நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ நான் மறுபடியும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த பக்கம் அந்த ஆயில் கீ நல்லா ஹீட்டில் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் மைசூர் பாக்கு செய்யக்கூடிய விதம் தெரியும். இருந்தாலும் புதுசாக செய்யக்கூடியவங்க பிகினர்ஸு அவங்களுக்காக நான் இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். இப்போது அதை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அந்த ஆயிலை நல்லா கைவிடாமல் கிண்டுவோம். நான் 2nd 3rd படிக்கும் பொழுது எங்கள் அம்மா செய்வாங்க. அது எப்படின்னா டைரியில் ஒரு குறிப்பு எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு டைரியில் மைசூர் பாக்கு செய்முறைன்னு ஒவ்வொரு வருஷமும் அதை பார்த்து தான் செய்வாங்க. அதெல்லாம் ராணி புத்தகம், அந்த தினத்தந்தி பேப்பர் வாங்குகிறாங்க இல்லையா, அதில் குறிப்பெடுத்து வச்சு எழுதி வச்சுருப்பாங்க. அவங்க ஒர்க்கிங் உமன், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க நர்ஸாக இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப லீவ் கிடைக்காது. அந்த தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த டைரி எடுத்து வச்சு சரி நம்ம ஸ்வீட் செய்யணும் வீட்டில் அப்படின்னு அதை செய்வாங்க. நான் அதை சின்ன பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போல்லாம் நம்மளுக்கு நிறைய சோஷியல் மீடியா கற்றுக் கொடுக்குது. நிறைய விஷயங்களை நம்ம அதில் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வருது. நல்லா வெந்திருக்கு மாவு, ஆயில், ஜீனி, அந்த பாகு மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக வருது. இந்த நேரத்தில் அந்த மிச்சம் இருக்கிற ஆயிலும் நம்ம ஹீட்டாக இருக்கிற ஆயிலையும் நம்ம எடுத்து அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த நேரம் நல்லா பொங்குது பாருங்கள். இந்த கலவையும் நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டணும். இது நல்லா பொங்கி சட்டியில் ஒட்டாத ஒரு பதம் ஒன்று வரும் பாருங்கள். அந்த நேரம் நம்ம ஒரு ட்ரேயில் அதுக்கு முன்னாடியே நெய் தடவி நம்ம வச்சுருக்கணுங்க. ஒரு தட்டோ ட்ரேவோ எது கிடைக்குதோ அதில் நீங்கள் ஒரு சாப்பிட்ற தட்டாக இருந்தாலும் சரி, விளிம்பு இருக்கிற மாதிரி இருக்கிறதுல அதில் எடுத்து நம்ம டக்குன்னு அதில் ஊற்றுற அளவுக்கு நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இப்போவே நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நம்ம எல்லா ஆயிலையும் நம்ம அதில் ஊற்றிருக்கிறோம். அடிப்பிடிக்காத அளவுக்கு அதை கிண்டி இந்த ஒட்டாத அளவு இந்த பொங்கி வர்ற மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ட்ரேயில் கொட்டிட்டோம் பாருங்கள். இப்போது ஒரு தோசை திருப்பியை வச்சு தான் நான் அதை சரி பண்ணி லெவல் பண்ணி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறம் கத்தியில்
கோடு போட்டு அதை வெட்டி வச்சேன். ஆனால் இதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்தப்ப அப்பா அப்படி ஒரு சுவையாக இருந்துச்சுங்க. இதுக்கு மேலே ஜீனி போட்டாலும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், திகட்டும். நல்ல நெய் மணத்தோட அருமையாக இருந்ததுங்க. உண்மையிலேயே இது வரைக்கும் நான் செஞ்ச மைசூர் பாக்கில் இந்த டைம் செஞ்சது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. எனக்கு மட்டும் இல்லைங்க, என் ஹஸ்பண்டுக்கு, என் மகள், என் பேத்தி எல்லோரும் சாப்பிட்டு பார்த்தவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க, சரி நல்ல ஒரு நெய் வாசத்தோட அருமையான டேஸ்ட்டோடு இருக்குதுமான்னு சொன்னாங்க. இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இது வந்து நல்லா தான் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பாதுகாப்போட மன சந்தோஷத்தோட வெடியில் தீக்கிட்ட நின்று அடுப்பில் வேலை செய்கிறப்பெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கவனத்தோடு செஞ்சு நல்ல முறையில் இந்த பண்டிகையை ரொம்ப சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலி மெம்பரோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.